அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவில் நம்ம 10th ஜியாகிரபியில் 5th யூனிட்டாக இருக்கக்கூடிய இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இந்த பாடத்திலிருந்து ஒரு 20 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். கேள்விகளுக்குள்ளே போயிடலாங்களா? முதல் கேள்வி பாருங்கள். முதன்மை தொழிலாளர்களின் ஒரு வருட பணி நாட்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. முதன்மை தொழிலாளர்களின் ஒரு வருட பணி நாட்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாங்களா? அதாவது இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழிலாளர்களை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா முதன்மை தொழிலாளர்கள், அப்புறம் பகுதி நேர தொழிலாளர்கள், அப்புறம் தொழிலாளர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லி. அப்போ முதன்மை தொழிலாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் 183 நாட்கள் அல்லது 6 மாதம் இத்தனை நாட்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள், அதிக நாள் வேலை செய்யக்கூடியவர்கள் முதன்மை தொழிலாளர்கள். சரிங்களா? 6 மாதத்திற்கு இல்லை 183 நாட்களுக்கு குறைவாக வேலை செய்யக்கூடியவர்களை பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை இல்லாதவங்களை தொழிலாளர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ரயில்வே மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. பொறுத்துங்க. ரயில்வே மண்டலங்கள். ஆன்சர் பார்த்துடலாமா? வடக்கு ரயில்வே நியூ டெல்லி. சரிங்களா? வடக்கு ரயில்வே நியூ டெல்லி. அடுத்து கிழக்கு ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கட்டா. ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கட்டா. வெஸ்டர்ன் ரயில்வே, மேற்கு ரயில்வே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு ரயில்வே மும்பை, சர்ச்கேட் மும்பை. சரிங்களா? சர்ச்கேட் மும்பை. அடுத்து கொங்கன் ரயில்வே நவி மும்பை. சரிங்களா? கொங்கன் ரயில்வே நவி மும்பை. அப்போ 2, 3, 4, 1 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வேறு சில முக்கியமான ரயில்வேக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர். வடமத்திய ரயில்வே அலகாபாத், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத். வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். அடுத்து வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுஹாத்தி. சரிங்களா? ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கட்டா நமக்கு தெரியும். அடுத்து ஈஸ்டர்ன் பீச் ரயில்வே அப்படின்வாங்க. அதாவது கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், ஒடிஷா இருக்கு இல்லையா, ஒடிஷாவுடைய தலைநகரமான புவனேஸ்வர். நம்ம தெற்கு ரயில்வேனுடைய தலைமையகம் சென்னை. அடுத்து தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத். தென்கிழக்கு ரயில்வே கல்கத்தாவில் 2 இருக்குது. ஒன்று கிழக்கு ரயில்வே, அடுத்து தென்கிழக்கு ரயில்வே. ரெண்டுமே என்னது? கல்கட்டா தான். சரிங்களா? இதெல்லாம் சில ரயில்வே மண்டலங்கள். அடுத்து கொங்கன் ரயில்வேன்னு இருக்குது. அது நவி மும்பை, முன்னாடி இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? மும்பையில் 2 வரும், 3 வரும். அதாவது மத்திய ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே, சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னு சொல்லுவாங்க, மும்பை. சரிங்களா? அடுத்து வெஸ்டர்ன் ரயில்வே, அதுவும் மும்பை சர்ச்கேட்டு. அடுத்து கொங்கன் ரயில்வே நவி மும்பை. சரிங்களா? அந்த ஒரு டைம் டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதை ரொம்ப கவனமாக படித்து வச்சுக்கோங்க. 3வது கேள்வி பாருங்கள். அதாவது உருவாக்கப்பட்ட சில ஆணையங்களையும் அது உருவாக்கப்பட்ட ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. அதாவது போக்குவரத்து தொடர்பாக ஆன்சர் பண்ணுங்கள். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம், தங்க நாற்கர சாலை திட்டம், எல்லைப்புற சாலைகள் நிறுவனம். ஆன்சர் பார்த்துடலாமா? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். சரிங்களா? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டைரெக்டாகவே புரிஞ்சிருக்கு. அடுத்து உள்நாட்டு நீர் போக்குவரத்து ஆணையம், நீர்வழி போக்குவரத்தில் 2 தான் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று உள்நாட்டு நீர் போக்குவரத்து, அடுத்து
கடல் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி. அப்போ உள்நாட்டு போக்குவரத்துக்காக உருவாக்கப்பட்ட ஆணையம் 1986. இதுவுமே டைரெக்டாக பொருந்திருக்கு. தங்க நாற்கர சாலை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? தங்க நாற்கர சாலை திட்டம் அப்படிங்கிறத வந்து 1999 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் வந்து 1960 கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே நேரடியாகவே பொருந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைவேலேயே அதிக நீளம் கொண்ட ஹைவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH நேஷனல் ஹைவே 44. மிக குறைந்த தொலைவு இருக்கக்கூடிய ஹைவே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH 47A. இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் டு கொச்சி வில்லிங்டன் தீவு இருக்குது பார்த்தீங்களா, கொச்சி துறைமுகம், அதை வந்து இணைக்கக்கூடியது. பெரிய ஹைவே வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், சரிங்களா, ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அப்போ எல்லாமே நேரடியாக வந்திருக்கு. 1, 2, 3, 4 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 4th கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எது? ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவினுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எது? இந்தியாவினுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து வந்து கேரள மாநிலம், கேரளா அப்படின்றதுக்கு தவறாக இருக்குது. கேரள மாநிலம் கொல்லம் டு கோட்டபுரம் 205 கிலோமீட்டர் இருக்கக்கூடியதான் வந்து இந்தியாவினுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையேயான 1620 கிலோமீட்டர் கொண்டது வந்து கங்கை, பாகிரதி, ஹூக்ளி ஆறுகளுடன் வந்து இணைந்து செயல்படுகிறது. இது வந்து கரெக்டு. ஹால்தியா அலகாபாத் தான். அது எந்தெந்த நதி? கங்கை, பாகிரதி மற்றும் ஹூக்ளி. அடுத்து பிரம்மபுத்திரா ஆற்றில் வந்து துபிரி மற்றும் சைதியாவிற்கு, அதாவது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிரி மற்றும் சைதியா அப்படின்ற 2 பிளேஸ்க்கு இடையே வந்து சுமார் 891 கிலோமீட்டர். காடியான்னு கொடுத்துருக்க முடியாது, தப்பு, சரிங்களா. துபிரி மற்றும் சைதியா, காடியான்னு கொடுத்துட்டாங்க, சைதியா. கிட்டத்தட்ட 891 கிலோமீட்டர். இதுவுமே வந்து ஒரு உள்நாட்டு போக்குவரத்து தான், சரிங்களா. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் வந்து இந்த துபிரி காடியா இது வந்து தேசிய போக்குவரத்து எண் 2. ஹால்தியா அலகாபாத் வந்து தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1, சரிங்களா. அடுத்து எண் 3 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்வழி கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் டு கோட்டையா இருக்குதுங்க. இதுதான் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3. இது வந்து கிட்டத்தட்ட 205 கிலோமீட்டர் தொலைவு போக்குவரத்து வசதியை அளிக்கக்கூடியது. இந்தியாவினுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்தும் இதுதான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட், சரிங்களா. அடுத்து நம்ம 5வது கேள்வி பார்ப்போம். என்னது? 3 உள்நாட்டு தேசிய போக்குவரத்து தாங்க இருக்குது, சரிங்களா. ஹால்தியா டு அலகாபாத், ஹால்தியா மற்றும் அலகாபாத். அடுத்து பிரம்மபுத்திரா இருக்கக்கூடிய துபிரி மற்றும் சைதியா அண்டு கேரளா அண்டு கோட்டபுரம். இது 3 தான், சரிங்களா. 5வது கேள்வி பாருங்க. சரியற்ற இணையை தேர்வு செய்க. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் சென்னை, கர்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கட்டா, மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை, கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. இதில் வந்து எந்த இணை வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 5வது கேள்விக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து விசாகப்பட்டினம், ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம், சென்னை கிடையாது. அப்போ இதுதான் வந்து சரியற்ற இணை. அடுத்து கர்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வந்து கொல்கத்தாவில் இருக்குது, சரிங்களா. அடுத்து மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பையில் இருக்கக்கூடியது. அடுத்து கொச்சி கப்பல் கட்டும் தளம், கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொச்சியில் இருக்குது, சரிங்களா. இந்த 4 இடங்களில் கப்பல் கட்டும் தொழிற்சாலை இருக்குது. தனியாரில் பார்த்தீங்கன்னா LNT கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொல்லி எண்ணூர் ஹார்பர் பக்கத்தில் ஒன்று இருக்குது. அதனுடைய தற்போதைய நிலை வந்து எனக்கு தெரியல, சரிங்களா. அது வந்து ப்ரைவேட் ஒரு ஹார்பர், அங்கே கப்பல் கட்டும் தளமும் இருக்குது. அடுத்து 6வது கேள்வி. முதல் இந்திய விமான போக்குவரத்து எந்த ஆண்டு ஹென்றி பியூக்கர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் ஆரம்பமானது? ஆன்சர் பண்ணுங்க.
முதல் இந்திய விமான போக்குவரத்து வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1918 தான். 1918 தான் வந்து ஹென்ரி ஃபியூக்கர் அவரால் வந்து அலகாபாத் டு நைனிக் அப்படின்னு கடிதங்கள் கொண்டு செல்வதற்காக ஆரம்பமானது. பின்னாளில் 1953 அந்த ஆண்டு நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விதமான நிறுவனங்கள் வந்து ஒன்றிணைக்கப்பட்டு அவைகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டன. அப்போ அந்த டாடா குழுமம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு தனியார் விமானம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த விமானத்தெல்லாம் வந்து தேசியமயமாக்கி தான் இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அரசு நிறுவனம் இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா இதெல்லாம் துவங்கினாங்க. சரிங்களா. கப்பல் துறையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஹார்பர் பார்த்தீங்களா, அது வந்து அதிகமான சரக்குகளை வந்து கையாளக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம். கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 13 பெரிய துறைமுகங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் இருக்குது. சரிங்களா. இந்திய கடலில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு வங்காள விரிகுடா கடலில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா துறைமுகம், ஹால்தியா துறைமுகம், பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, அப்புறம் எண்ணூர் துறைமுகம், அப்புறம் வந்து தூத்துக்குடி, இதெல்லாமே முக்கியமானது. இதே மேற்கு பக்கம் அரபிக்கடலில் பார்த்தீங்கன்னா மும்பை, நவசேவா அதாவது ஜவஹர்லால் நேரு துறைமுகம், அடுத்து மர்மகோவா அப்படின்னு சொல்லி ஒரு துறைமுகம் இருக்குது, அடுத்து நியூ மங்களூரு மற்றும் கொச்சின், இதெல்லாமே வந்து என்னது வெஸ்டர்ன் பார்ட் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள். சரிங்களா. 7வது கேள்வி பார்ப்போம். பெட்ரோலிய நிறுவனங்களுக்கான ONGC எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வானுலங்கு சேவையை அளிக்கும் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. வானுலங்கு ஊர்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெலிகாப்டர் பார்த்தீங்களா, அதை தான் வானுலங்கு ஊர்தி. வானூர்தி அப்படின்னா ஏரோப்ளைன், வானுலங்கு ஊர்தினா ஹெலிகாப்டர். சரிங்களா. அதாவது இந்த ONGC அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆயில் எடுக்கிறது, ஆயில் மற்றும் இயற்கை எரிவாயெல்லாம் வந்து எடுப்பாங்க. அது வந்து அந்த கப்பல் அந்த ஹார்பர் பகுதியில் தான் நம்ம நேற்றுக்கு படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மும்பை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயலில் தான் இயற்கை வாயு அதிகமாக இருக்குது, அண்டு எண்ணெய் ஆயிலும் வந்து அதிகமாக இருக்குன்னு. அப்போ அங்கெல்லாம் வந்து அந்த கடல் சார்ந்த பணிகளுக்கான சேவைக்காக ஹெலிகாப்டர் அளிக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்களா, பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம். அந்த நிறுவனம் தான் வந்து சேவையை வந்து வழங்குது. சரிங்களா. அது வந்து ஒரு மினி ரத்னா 1 அப்படின்ற ஒரு பிரிவின் கீழ் இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா. அது வந்து இந்த பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம் வந்து என்னது ஒரு பொதுத்துறை நிறுவனம். எதற்கு கீழே மினி ரத்னா அப்படிங்கிற ஒரு பிரிவு 1 அதன் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். அப்படின்னா என்னது ஒரு கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி அது. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இந்திய மாநில அரசுகளுக்கு குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் மற்றும் தீவுகளுக்கு இடையே சேவையை வந்து இது வந்து அளிச்சிட்ருக்கு. சரிங்களா. வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மாநிலங்களுக்கு அங்கே இருக்கிற தீவுகளுக்கும் போயிட்டு வரதுக்கான சேவையை வந்து இந்த நிறுவனம் தான் வந்து வழங்கிட்டு வருது. சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம 8th கொஷின். அகில இந்திய வானொலி 1957 எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம தகவல் தொடர்பு அப்படின்ற டாபிக் போயிட்டோம். தகவல் தொடர்பு சரி பார்த்துடலாமா. அகில இந்திய வானொலி 1957 ஆகாசவாணி அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. சின்ன பிள்ளையாக நாங்கள் இருக்கும்போதெல்லாம் அந்த டிவியில் டீ கடைக்கு டீ வாங்க போவோம், அப்போ அந்த ரேடியோவில் போடுவாங்க ஆகாசவாணி செய்திகள். பழைய ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது போடுவாங்க, இந்த லாரி டிரைவர் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்க ஆகாசவாணி. இப்போ இந்த மின் ஊடகங்கள் இந்த பொது தகவல் தொடர்பு அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை வந்து முதல்ல மும்பை வானொலி சங்கம், சரிங்களா, மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923 மும்பை வானொலி சங்கம் மூலமாக தொடங்கப்பட்டது. அப்போலேருந்தே மக்கள் வந்து சமூக கலாச்சார வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு காரணமான விளங்கி மக்களிடையே வந்து பெரும் வரவேற்பை வந்து அது பெற்றிருந்துச்சு. இது என்ன ஆகுதுன்னா 1936 சரிங்களா, 1936 அகில இந்திய வானொலி ஆல் இந்தியா
வானொலி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. திருப்பி அங்கேருந்து தான் 1957 இந்திய வானொலி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்தாங்க. சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி போயிடலாம். இந்தியாவின் தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவினுடைய தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வகை செயற்கைக்கோள் எது? ஆன்சர் பார்த்துடலாமா? இன்சாட் 1B அப்படின்ற செயற்கைக்கோள் தான் என்னது இந்தியாவினுடைய தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை. சரிங்களா? அதே போல் இந்த இன்சாட் வரிசையில் வந்து ஜி ஷாட்டு, கல்பனா 1, அப்புறம் ஹேம் ஷாட்டு, எஜு ஷாட் இது பார்த்தீங்களா? எஜு ஷாட்டு, ஹேம் ஷாட்டு, கல்பனா 1, இன்சாட் 1B இதெல்லாமே வந்து அந்த செயற்கைக்கோளில் ஒரு சிலர் தான். அந்த செயற்கைக்கோள் ஆகஸ்ட் 30, 1983 ஏவப்பட்டது தான் வந்து என்னது இந்த இன்சாட் 1B. எப்போ? ஆகஸ்ட் மாதம் 1983 ஏவப்பட்டது. இதுதான் வந்து தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள். சரிங்களா? அதே போல் வந்து டிசம்பர் மாதம் 2016 டிசம்பர் மாதம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிசாட் 7A. சரிங்களா? ஜிசாட் 7A அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் வந்து என்னது சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோளாக இருக்குது. சமீபத்தில் ஏவப்பட்டது. சரிங்களா? அடுத்து நம்ம 10வது கேள்வி பார்ப்போம். மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து என்னது 2ஆம் இடம். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து என்னது கோவா இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இடத்துல கோவா, அதற்கடுத்து வந்து தமிழ்நாடு, அடுத்து மகாராஷ்டிரா அப்படின்னு போகும். சரிங்களா? நகரமயமாக்கப்படுத்தல. அதே போல் இந்த மக்கள் தொகை வந்து கிராமங்கள்லேருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்தலை வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நகரமயமாக்கல் வந்து கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? கிராமங்கள்லேருந்து மக்கள் எப்படி இங்கே நகரங்களுக்கு எவ்வளோ பேர் இடம்பெயர்ந்து வர்றாங்களோ அதை வச்சு தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய அடர்த்தி இருக்குது பார்த்தீங்களா? மக்கள் தொகை அடர்த்தி அது வந்து 555. சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அடர்த்தி வந்து 555. அது ஒரு முறை குரூப் 4 குரூப் 2 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் கடந்த ஆண்டு. அதே போல் இந்தியாவுக்கும் என்னது மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது இருக்குது. 10வது கேள்வி முடிஞ்சு 11வது கேள்வி போலாமா? மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் என்னது எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்களோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் கூற்றுக்களை கவனி. நகரமயமாக்கலும் மக்கள் தொகை அடர்த்தியும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை. நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு இடம்பெயர்தல் நகர்ப்பகுதிகளில் மக்கள் தொகை வெடிப்பிற்கு வழிவகுக்கிறது. இதில் எந்த கூற்றுக்கள் சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 11வது கேள்விக்கு கவனிங்க, கூற்ற கவனிங்க. அதாவது நகரமயமாக்கலும் மக்கள் தொகை அடர்த்தியும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறது மிகச்சரி. நகரங்களிலிருந்து கிராமங்களுக்கு இடம்பெயர்தல் நகர்ப்பகுதிகளில் மக்கள் தொகை வெடிப்பிற்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது வந்து தவறு. எப்படி வரும்னா கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்தல் தான் நகரப்பகுதியில் மக்கள் தொகை வெடிப்பிற்கு வழிவகுக்கிறது. சரிங்களா? அப்போ 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12th கொஸ்டின். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சாஹி ராயல் சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. மக்கள் தொகை அடர்த்தி வரிசையை சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது மன்னிக்கணும், நகரமயமாக்கல் ஃபஸ்ட்டு வந்து கோவா, செகண்ட் வந்து தமிழ்நாடு,
அடுத்து வந்து கேரளா. கேரளாவுக்கு அப்புறம் தான் வந்து என்னது மகாராஷ்டிரா வரும். சரிங்களா, கேரளாவுக்கு அப்புறம் தான் மகாராஷ்டிரா வரும். அது ஒன்று மட்டும் மாற்றி சொல்லிட்டேன், அதான் ஒரு ஸ்டேட் விட்டுட்டேன். சரி, 12வது கேள்வி பார்ப்போம். 12வது கேள்வி பாருங்களே, அதாவது கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படிங்கிற ரோட்டை வந்து அமைத்தவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா சூர். சரிங்களா, ஷெர்ஷா சூர் அவர்கள் தான், ஆப்ஷன் சி. அவருடைய காலத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, சிந்து பள்ளத்தாக்குலேருந்து என்ன பண்ணுறாரு கல்கட்டா வரைக்கும், சிந்து பள்ளத்தாக்குலேருந்து சோனார்க் பள்ளத்தாக்கு வரைக்கும் வந்து ஒரு நல்ல பெரிய சாலை வந்து போகிறாரு. அந்த சாலை வந்து எங்கேருந்து இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கல்கட்டா டு பெசாவர் அப்படின்ற இடத்துல இருந்துச்சு. அதை அந்த ரோட்டை தான் ஆங்கிலேயர்கள் வந்து என்னது கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரோடு வந்து தற்பொழுது வந்து அந்த சாலை வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் டு கல்கட்டா வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கல்கட்டா டு அமிர்தசரஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடை. அதை வந்து நிறுவனர் வந்து யார், ஷெர்ஷா சூர் அவர்கள். இந்த ஷெர்ஷா சூர் அவர்கள் தான் அக்பரோட முன்னோடி. இவருடைய நில வருவாய் முறையை பின்பற்றி தான் வந்து அக்பர் வந்து அந்த நில வருவாய் முறையை கொண்டு வந்திருப்பார். அதே போல் இந்தியாவின் நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னாலும் ஷெர்ஷா சூர் தான். அவர் உருவாக்கி அந்த ரூபாயா அப்படின்ற பெயர் கொண்ட காயினை வச்சு தான் நம்ம ரூபாய் அப்படின்ற பெயரில் பணத்தாள்கள் வந்து அச்சிடுறோம். சரிங்களா, 13வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் அடர்த்தியான சாலை அமைப்பு காணப்படும் இடங்கள் எவை? மலைப்பாங்கான பகுதிகளா, வட இந்திய பெரும் சமவெளிகளா, இல்லை தீபகற்ப இந்திய பகுதிகளா, ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவில் அடர்த்தியான சாலை அமைப்பு காணப்படும் இடங்கள். இந்தியாவில் அடர்த்தியான சாலை அமைப்பு காணப்படும் இடங்கள் ஆப்ஷன் பி, வட இந்திய பெரும் சமவெளிகளில் தான் வந்து என்னது அடர்த்தியான சாலை அமைப்புகள் வந்து காணப்படுகிறது. சரிங்களா, 14வது கேள்வி பார்ப்போம். வட தென் பகுதிகளை இணைக்கும் சாலையான ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியும் இணைக்கும் சாலையின் நீளம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னது NH44. அதனுடைய கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதாவது லடாக்கில் இருக்கிற மலைப்பகுதி எல்லை வரைக்குமே வந்து சாலையெல்லாம் போட்டிருக்காங்க. சரிங்களா, சரி. வட தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் டு கல்கத்தா, தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய சாலையினுடைய மொத்த நீளம் 4076 கிலோமீட்ரு. NH44 அதனுடைய நேம். சரிங்களா, ஓகே. NH47A குறைவானது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா 6 கிலோமீட்டர். அடுத்து வந்து தங்க நாற்கர சாலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 1999 உருவாக்கப்பட்டது. அந்த தங்க நாற்கர சாலை திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய சென்னை. சரிங்களா, சென்னை, அடுத்து கல்கட்டா, ஈஸ்டில் இருக்கக்கூடிய கல்கட்டா, அடுத்து நார்த்தில் இருக்கக்கூடிய டெல்லி, அடுத்து வெஸ்டில் இருக்கக்கூடிய மும்பை. இந்த 4 சிட்டியையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை திட்டம் தான் தங்க நாற்கர சாலை திட்டம் அப்படின்னாங்க. நீங்கள் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே இறங்கு வரிசையில் இருக்குது. இங்கே அதிகமாக இருக்கும், அடுத்து இது குறைவாக இருக்கும், அடுத்து இது குறைவாக இருக்கும், அடுத்து இது குறைவாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் இந்த கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில் இருக்கும். சரிங்களா, ஒரு முறை வந்து இந்த நாற்கர சாலை திட்டத்தை வந்து இறங்கு வரிசையில் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சென்னை டு மும்பை டு சென்னை, மும்பை டு டெல்லி, மும்பை டு கல்கட்டா, கல்கட்டா டு சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு வரிசைகள் கொடுத்து இறங்கு வரிசையில் சரியாக இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, 14வது கேள்விக்கு வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் என்னது 4076 கிலோமீட்டருக்கு வந்து NH44 வந்து இருக்குது. 5th கொஷின். இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படும் போக்குவரத்து அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது தரைவழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 2, ஒன்று ரோடு, இன்னொன்று வந்து ரயில்வே. சரிங்களா, இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பினுடைய முதுகெலும்பாக கருதப்படும் போக்குவரத்து அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரயில் போக்குவரத்து தான். சரிங்களா, அதில் வந்து அந்த ரயில்வே மண்டங்கள் அந்த இதற்கு பார்த்தீங்களா, ரயில்வே துறை வந்து இருப்பு பாதையினுடைய அகலத்தை பொறுத்து பிரிக்கப்படும்.
மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ் அப்படின்வாங்க. அதாவது அகலப்பாதை ப்ராட் கேஜ், அடுத்து மீட்டர் பாதை மீட்டர் கேஜ், அடுத்து வந்து ஷார்ட் கேஜ் குறுகிய பாதை, அடுத்து குறுகிய தூக்கு பாதை அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் 16வது கேள்வி போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் வந்துட்டு என்னது நமக்கு 17 ரயில்வே மண்டலங்கள் வந்து இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 8 பெரிய நகரங்களில் வந்து மெட்ரோ ரயில் சேவை, பெருநகர ரயில் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ரோ ரயில் சேவை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கல்கட்டாவில் தான் தொடங்குனாங்க. ஃபஸ்ட்டு கல்கட்டா, அடுத்து வந்து சென்னை, புதுடில்லி, கர்நாடகா. சரிங்களா? கர்நாடகாவில் வந்து பெங்களூரு. சரிங்களா? பெங்களூரு, அப்புறம் ஹரியானாவில் இருக்கக்கூடிய குர்கோயோன் அப்படின்ற இடம், அடுத்து மும்பை, மகாராஷ்டிராவுடைய மும்பை, அடுத்து ஜெய்ப்பூர், கேரளாவில் கொச்சி. இந்த பகுதியில் எல்லாமே வந்து என்னது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து செயல்பட்டு வருது. இந்த மெட்ரோ ரயில்வே சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நவம்பர் மாதம் 2022 நவம்பர் 2022 அதன்படி வந்து எத்தனை கிலோமீட்டருக்கான இருப்பு பாதைகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 810 கிலோமீட்டருக்கான மெட்ரோ இருப்பு பாதைகள் வந்து இருக்குது. எவ்வளவு ரயில் நிலையங்களோட வந்து இயங்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 381 ரயில் நிலையங்களோட இயங்கி வருது. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸு அதனுடைய கிலோமீட்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 810 கிலோமீட்டர் 381 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நிலையங்களோட இயங்கிட்டு வருது. எனது இந்தியன் மெட்ரோ ரயில்வே சர்வீஸ், மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ், மெட்ரோ ரயில்வேஸ் ட்ரெயின் சர்வீஸ், MRTS அப்படின்னு சொல்லுவாங்க. 16 பொறுத்துக. தேசிய நெடுஞ்சாலை, எல்லைப்புற நெடுஞ்சாலை, விரைவு சாலை, கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலை, எந்தெந்த சாலை அப்படின்னு சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க. பதினாறாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? 16வது கேள்விக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தேசிய நெடுஞ்சாலை வந்து வாரணாசி டு கன்னியாகுமரி. சரிங்களா? வாரணாசி டு கன்னியாகுமரி. எல்லைப்புற சாலை வந்து லடாக் இருக்கு இல்லையா, லடாக் டு சண்டிகர், லடாக் டு சண்டிகர். அடுத்து கிழக்கு மேற்கு விரைவு சாலை. சரிங்களா? விரைவு சாலை வந்து புதுடில்லி டு ஆக்ரா. அந்த புக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு இதில், விரைவு சாலை படத்தில். சரிங்களா? அடுத்து கிழக்கு மேற்கு பகுதியில் இணைக்கும் சாலை வந்து அசாம், சில்சர், குஜராத், போர்பந்தர். அசாமில் இருக்கக்கூடிய சில்சர் அப்படிங்கிற இடத்துலேருந்து குஜராத் இருக்கக்கூடிய போர்பந்தர் தெரியுங்களா? போர்பந்தர் தான் காந்தி அவர்கள் பிறந்த ஊர். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னது? 3 4 1 2 3 4 1 2 ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. சரிங்களா? 16க்கு. 17வது கேள்வி பார்ப்போம். இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டியான காத்திமன் அதிவிரைவு வண்டி எந்த இரு பகுதிகளை இணைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்தலாம். இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டியான காத்திமன் என்னது எந்த இடங்களை வந்து இணைக்குதுன்னா, இது வந்து மொத்தம் ஒரு மணி நேரத்திற்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து செல்லக்கூடியது. சரிங்களா? ஒரு மணி நேரத்திற்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இது வந்து இணைக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் நகரங்கள் வந்து புதுடில்லி மற்றும் ஆக்ரா இந்த பகுதியில் தான் வந்து இணைக்குது. சரிங்களா? காத்திமன் அப்படின்ற மிக அதிவேக ரயில் வண்டி. சரிங்களா? ஒரு மணி நேரத்திற்கு 160 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் செய்யலாம். அடுத்து நம்ம 18வது கேள்வி பார்ப்போம். இந்தியாவில் அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அஞ்சல் குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? தகவல் தொடர்பில் வரக்கூடியது. பார்த்தலாமா? இந்தியாவில் அஞ்சல் குறியீட்டு எண் 1972ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் சேவை இருக்குதுங்களா, அது வந்து விரைவு அஞ்சல் சேவையை அதாவது ஸ்பீட் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பீட் போஸ்ட்டை 1975 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஸ்பீட் போஸ்ட். சரிங்களா?
19வது கேள்வி பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு ஏவப்பட்ட ஜிசாட் 7A டேஸ் ஆகும். அது என்ன வகையான செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். 2000 இந்த முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். 2018 டிசம்பர் மாதம் ஏவப்பட்டது. பார்த்துடலாமா? தகவல் தொடர்பிற்காக சமீபத்திய காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள்னு சொல்லியிருப்பேன். டிசம்பர் மாதம் 2018 ஏவப்பட்ட ஜிசாட் 7A எனது தகவல் தொடர்பிற்காக சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். சரிங்களா? தகவல் தொடர்பிற்காக பயன்படுத்தப்படும் முக்கிய செயற்கைக்கோள்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொடர்பிற்காக பயன்படுத்தப்படக்கூடிய முக்கிய செயற்கைக்கோள் இன்சாட் வரிசை, ஜிசாட் வரிசை, அடுத்து கல்பனா 1, ஹேம்சாட்டு, ஜூஷாட். இது எல்லாமே தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் வகைகள். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின்ஸ். நாட்டின் பிரதேச சமச்சீர் வளர்ச்சியை மேம்படுத்தும் வணிக முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரதேச சமச்சீர் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வணிக முறை. இருபதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? 20வது கேள்விக்கு வந்து என்னது? உள்நாட்டு வணிக முறை. அதுதான் வந்து நாட்டினுடைய பிரதேச சமச்சீர் வளர்ச்சியை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு வணிக முறையாக இருக்கும். சரிங்களா? இந்திய செயற்கைக்கோள் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1983 தான் இந்திய செயற்கைக்கோள் அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கினாங்க. சரிங்களா? இன்சாட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் தான் இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு. அடுத்து ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு தான் வந்து ஐஆர்எஸ். ஓகே. அதே போல் இந்தியா சார்பில் 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா? இந்திய விண்வெளி இஸ்ரோ இருக்குது பார்த்தீங்களா, ஐஎஸ்ஆர்ஓ, அது வந்து எப்போ தொடங்கினாங்க? 1969 பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. அதனுடைய மற்ற அமைப்புகள் வந்து எங்கே இருக்குது? ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்குது, அப்புறம் கேரளாவில் இருக்குது. இங்கெல்லாம் வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.